ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 800 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று 5 ரூபாய் அதிகரிப்பு. தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள 62 மையங்களுக்கும் பலத்த பாதுகாப்பு. 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய ராணுவம் மற்றும் காவல்துறையினர் கண்காணிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 85 லட்சத்திற்கும் அதிகமானோர் வாக்களிக்கவில்லை. 4,88,00,000 பேர் மட்டுமே வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் தகவல். தலைநகர் சென்னையில் சுமார் 20,000 பேர் தபால் ஓட்டு போடவில்லை. 52,000 பேருக்கு தபால் ஓட்டு இருந்தும் 32,447 பேர் மட்டுமே பயன்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவாக சட்டமன்ற தேர்தல்களில் பதிவான வாக்குகள் உயர்வு, தற்போது சரிவு. நடந்து முடிந்த தேர்தலில் வெறும் 5.53% வாக்குகள் மட்டுமே உயர்வு. இந்த முறையும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிகரித்த பெண் வாக்காளர்களின் பங்களிப்பு. ஆண்களை விட கூடுதலாக 17 லட்சம் பெண்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். தமிழ்நாட்டில் 75,064 வாக்குச்சாவடிகளில் ஒரு இடத்தில் கூட மறு வாக்குப்பதிவு தேவைப்படவில்லை. தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் விளக்கம். நாளை நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில். சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்ப ஏற்பாடு. தமிழ்நாடு முழுவதும் இன்றும் நாளையும் 14,508 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பிச் செல்ல அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. சென்னை ஒன் செயலியில் வெளியூர் பேருந்துகளுக்கு டிக்கெட் எடுக்கும் வசதி விரைவில் அறிமுகம். புதிய மென்பொருள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தகவல். உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் தகவல். முற்றிலும் நீர்வரத்து இன்றி வறண்டு போன ராமநதி அணை. கோடைக்கு முன்பே அணை வறண்டதால் விவசாயிகள், பொதுமக்கள் கவலை.
அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறைக்கு வாய்ப்புள்ளதாக மத்திய மின்துறை எச்சரிக்கை. பற்றாக்குறையை சமாளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தமிழக மின்வாரிய அதிகாரி விளக்கம். மே மாதம் முதல் எல் நினோ நிகழ்வு தொடங்க வாய்ப்பிருப்பதாக உலக வானிலை மையம் எச்சரிக்கை. பசிபிக் பெருங்கடலில் நிலவும் வெப்பநிலை மாற்றத்தால் தெற்காசியாவில் கடும் வறட்சி ஏற்படும் அபாயம். சென்னையில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்கள். முற்றிலும் விறகடுப்புக்கு மாறியதால் பாதியாக குறைந்த உணவு தயாரிப்பு. அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணையில் 2 வணிக கப்பல்கள் சிறைபிடிப்பு. ஈரான் படைகள் கப்பல்களை சிறைபிடித்த காட்சிகளை வெளியிட்ட ஈரான் ஊடகம். மேற்காசிய போரால் ஐரோப்பிய நாடுகளில் தலைவிரித்தாடும் எரிபொருள் தட்டுப்பாடு. எரிபொருள் கிடைக்காததால் விமான சேவைகளை குறைத்த முன்னணி விமான நிறுவனங்கள். அமெரிக்கா ஈரான் இடையிலான 2வது சுற்று அமைதி பேச்சு பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் தொடங்குகிறது. அமெரிக்க குழுவுடன் நேருக்கு நேர் பேசப்போவதில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தகவல். மேற்கு வங்காளத்தில் 9 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. ரேஷன் கடைகளுக்கான பொருட்கள் கொள்முதலில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக பதியப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தனர். 7 பேரையும் துரோகிகள் என விமர்சித்த பஞ்சாப் முதல்வர். மாநிலங்களவையில் 3க்கு 2 பங்கு பெரும்பான்மையை பெற பாஜக கூட்டணிக்கு இன்னும் 18 எம்பிக்களே தேவை. பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட மிக முக்கியமான மசோதாக்கள் நிலுவையில் உள்ள நிலையில் முக்கியத்துவம் பெறும் நகர்வு. புதிய கட்சியை தொடங்குகிறார் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா. ஹைதராபாத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பெயர் கொடியை அறிமுகப்படுத்துகிறார். తెలంగాణ మరో జంగ్ సైరన్ మోగించడానికి. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட் நாளை வெளியீடு. தமிழகத்தில் 2 லட்சம் மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் 28 லட்சம் பேர் தேர்வு எழுத விண்ணப்பம். கோடை வெயில் தாக்கத்தால் கோயம்பேடு சந்தைக்கு காய்கறி வரத்து 50 விழுக்காடு சரிவு. வரத்து சரிவால் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்வு. மாஸ்கோ நகரில் ரஷ்யா சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு. மேற்காசிய போர் சூழல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை. போருக்கு மத்தியில் ரஷ்யாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட யுக்ரைன் பிணை கைதிகள். உள்ளூர் திரும்பியவர்களுக்கு யுக்ரைனியர்கள் உற்சாக வரவேற்பு. கோலியின் அதிரடி ஆட்டத்தால் வெற்றி வாகை சூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.
பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் உரிமம் ரத்து. விதிமீறல் புகாரில் ரிசர்வ் வங்கி அதிரடி நடவடிக்கை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சியினர் மீண்டும் தீர்மானம். 73 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் மாநிலங்களவை சபாநாயகரிடம் சமர்ப்பிப்பு. பீகாரில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் நியமிக்கப்பட்ட முதல்வரால் மாற்றப்பட்டுள்ளார். நிதிஷ்குமாரை பாஜக விழுங்கிவிட்டதாகவும் தேஜஸ்வி யாதவ் கடும் விமர்சனம். பீகாரில் புதிய முதல்வருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. 201 எம்எல்ஏக்களின் ஆதரவு பெற்று முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் சாம்ராஜ் சௌத்ரி. தெலங்கானாவில் முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களின் ஊதியத்தை 50% குறைக்க அரசு முடிவு. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை. சென்னையில் குழந்தைகளுக்கான தட்டம்மை பரவல் அதிகரிப்பு. கொரோனா காலத்தில் தடுப்பூசியை தவறவிட்ட குழந்தைகளை அதிகம் பாதிக்கப்படுவதாக எச்சரிக்கை. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.